சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS-க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448835500. உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் AI நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் AI. எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு வேத விஞ்ஞானத்தின் மூலம் வானிலை ஆராய்ச்சி செய்யக்கூடிய திரு வேதிக் ராமச்சந்திரன் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். நீங்க கனடால இருக்கீங்க, அன்டைம்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றேன், ரியலி சாரி. பட் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். வயநாடு நிலச்சரிவு ரொம்ப கோரமான ஒரு இயற்கை பேரிடர் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பேரிடரை நம்ம பார்த்துருக்கோம். கேதார்நாத் ஃப்ளட்ஸ் 2013 நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுனாமி 2004 பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக இப்போ பார்த்துருப்பது இந்த 2024 330க்கும் மேற்பட்டோரை காவு வாங்கியிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு. ரொம்ப கோரமான இது. ஒரு பல கிராமங்கள் காணாமல் போயிருப்பதும், ஒரு சிட்டிசன் படத்துல வர்றது போல அத்திப்பட்டியே காணுன்ற மாதிரி ஒரு ஊரே காணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை. தோண்ட பிணங்கள், தப்பி பிழைத்த உயிர்கள் என போயிட்டு இருக்கதா பார்க்குறோம். இதை நம்ம நீங்க இந்த வருட துவக்கத்திலேயே தமிழ் வருட பிறப்பும் சரி, ஆங்கில வருட பிறப்பும் சரி, நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் நீங்க இந்தியாவில் இருக்கும்போது. அப்போ வேத விஞ்ஞானத்துல சொல்லப்பட்டது போல இந்த வருடம் மிகவும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கக்கூடிய, திடீர் மழை, திடீர் வெயில், அதீத மழை, அதீத வெயில் அப்படின்னு இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கும். இந்த தமிழ் வருடம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தீங்க. சேம் டைம் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கும்னு நீங்க கணிச்சிருந்தீங்க. பட் டேட் அப்ராப்ரியேட்டா கரெக்டான டேட்டை சொல்லலை. பட் ஆனால் உங்களோட கணிப்பு தற்போது நடந்து வருகிறது. கடந்த 2-3 மாதங்களாகவே மழை, வெயில், நிலச்சரிவுன்னு. உங்களோட இனிஷியல் டேக் ஆன் வயநாட் அண்ட் ரீசன்ட் இந்தியாவில் நடக்கக்கூடிய வெதர் பத்தின விஷயங்கள் சார். நான் 1-2 விஷயங்கள் நீங்க சொல்றதுல மாறுபடுறேன். என்னன்னா, இந்த வருஷம் இயல்புக்கு அதிகமான வெயில் இருக்கும், அக்டோபர் வரைக்கும் வெயில் இருக்கும்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட்ஸ். 2, மான்சூன் 18 டிகிரி 15 டிகிரிஸ் 18 டிகிரிஸ் லேட்டிடியூட். லேட்டிடியூட்ன்றது பூமத்திய ரேகைக்கு சமமாக போகக்கூடிய ரேகைகள். அது 15 டிகிரிலேருந்து 18 டிகிரிக்கு மேல இயல்புக்கு அதிகமான மழை, அதுக்கு கீழே இயல்புக்கு குறைவான மழை. அதுல இன்னொரு கிளாஸ் சேர்த்திருக்கேன். மலை பிரதேச, அது ஹில்லி ரீஜியன்ஸ், ஹை ஆல்டிடியூட் அண்ட் உயர்ந்த இடங்கள், அப்புறம் மலை பிரதேசங்கள். இங்க இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கும், பிளெயின்ஸை விட சமவெளியை தவிர. இதுல இந்த மலை ஹை ஆல்டிடியூட் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெங்களூர் சென்னையை விட கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கு மேல இருக்கு. அந்த மாதிரி கிரேடியன்ட் இருக்கிறது. அப்போ அது பார்த்தீங்கன்னா சென்னையை விட பெங்களூர்ல ஜாஸ்தி மழை கிடைச்சிருக்கணும். அப்புறம் நம்மளுடைய IMDயோட வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஜூலை 31 வரைக்கும் கிடைச்சிருக்க மழையில அதிகபட்சமான மழை, அதாவது 200% மேல கிடைச்சிருக்க மழை எல்லாமே வால்பாறை, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா, அப்புறம் சின்ன காலூர் அப்படின்ற மாதிரி இடங்கள், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்க மலை பிரதேசங்கள்ல தான் இயல்புக்கு அதிகமான மழை கிடைச்சிருக்கு. அதெல்லாம் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு பேரு. அதனாலதான் நீர்த்தேக்கங்களுக்கு அதிகமான நீர்வரவு வந்திருக்கு. இதுல நான் குறிப்பா நிலச்சரிவு ஜூலை 27 ஆகஸ்ட் 4 வரைக்கும் கொடுத்துருந்தேன். நான் டேட் சொல்லுன்னு சொன்னீங்க, டேட் சொல்லியிருக்கேன், லொக்கேஷன் தான் சொல்லல. லொக்கேஷன் சொல்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது என்னுடைய, நான் தான் கத்துக்குட்டின்னு சொல்லிக்கிறேன் இல்லையா, அந்த கத்துக்குட்டிக்கு இந்த அளவுக்கு பண்றதே பெரிய விஷயம். பட் என்னன்னா, நான் திருப்பி கெஞ்சறது என்னன்னா, மத்திய அரசாங்கம் இல்லைன்னா IMD இந்த விஞ்ஞானத்தை கையில் எடுத்து பூர்ணமா ஆராய்ச்சி பண்ணு. என்னன்னா, உங்களுக்கு வருஷம் ஒரு ஈவெண்ட் சொல்றேன். இப்போ 2023 பெருவெள்ளம் வரும், 2022 நானும் நீங்களும் பேசியிருக்கோம். என்ன உபயோகமாச்சு? நானும் நீங்க பேசுறதுக்கு ஒரு சேனல், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 5 இன்டர்வியூ கிடைச்சது, அவ்வளவுதான். அரசாங்கமோ மக்களுக்கோ என்ன கொண்டு போய் சேர்த்திருக்காங்க? 2022 பெரிய நிலச்சரிவு உத்தராகண்ட்னு சொல்லியிருந்தேன். இதுல லொகேஷன் சொல்லல, அதுல உத்தராகண்ட்னு சொல்லியிருந்தேன். உத்தராகண்ட கிட்டத்தட்ட 150 பேர் சேர்த்து போனாங்க. அதுவும் நடந்தது. இது மாதிரி என்னுடைய ட்விட்டர் பேஜ்லயோ ஃபேஸ்புக்லயோ அப்பப்போ நான் அப்டேட் போட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த நிலச்சரிவு கூட
இது வந்து ஏன் ஹை ஆல்டிடியூட் பிளேஸ்ல நடக்கணும்? நிலச்சரிவு இன்னும் லோ லெவல் கூட நடக்கலாம். நிலச்சரிவு கேன் ஹேப்பன் அட் எனி பிளேஸ். பட் இது வந்து இந்த ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கும் போது அந்த மண் அரிப்போடு சேர்ந்து நம்ம பண்ணியிருக்க சிறு சிறு தவறுகள்னால அது அக்ரிவேட் ஆகி பெருசா வருது. இப்ப வந்து ரோலிங் ஸ்டோன் நெவர் கேதர்ஸ் மாஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து ரோலிங் ஸ்டோன் வந்து தாங்க மாஸ் கேதர் பண்ணோம்னா கூட இருக்கிற ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய புல்டோசர் மாதிரி ஒரு ஊரையே அழிச்சிட்டு போயிருக்கு. பின்னாடி பெருமழை வெள்ளமா வந்திருக்கு. இப்போ இதை பத்தி நம்ம பேசியிருக்கோமே தவிர வரப்போற ஆகஸ்ட் மாசம் 22 இருந்து 28 இதே போல ஒரு பேரழிவு இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. எந்த டைம் சார்? 22 ஆகஸ்ட்ல இருந்து 28 ஆகஸ்டுக்குள்ள. ஓகே. இந்த சமயத்துல தமிழ்நாடு, மேற்கு மலைத்தொடர் இருக்கிற இடங்கள் அப் டு குஜராத், மகாராஷ்டிரால இருந்து குஜராத்துக்கு லிங்க் ஆற ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டுல இந்த வந்து நிலச்சரிவு இருக்குன்னா குஜராத்ல பூகம்பமே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. 22 இருந்து 28 தேதி உரிச்சிங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஞ்ஞானம் வந்து இவங்க வந்து இப்போ இந்த நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா there is a debate. 23 வந்து மத்திய அரசாங்கம் வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து அட்வான்ஸ் வார்னிங் சிஸ்டம், முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய இதில் வந்து உலகத்தில் இருக்க டாப் கண்ட்ரிஸோட நாங்கள் இருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களால் எச்சரிக்கை பண்ண முடியும். அதனால 23 நாங்கள் டீம் 7 டீம் அமைச்சிட்டோம் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அது நடந்ததா இல்லையா அப்படின்ற கொஸ்டினே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றதுக்கு நீங்க பெருமைப்படுறீங்க. 100 வருடங்களுக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஞ்ஞானம் நம்ம கையில இருக்கு. இட்ஸ் அ வெப்பன். நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணலாமே. இந்த விஞ்ஞானத்தை இன்னும் என்னை விட திறமையான விஞ்ஞானிகள், என்னோட திறமையான அஸ்ட்ரானமர்ஸ் அவங்க எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது இந்த லேட்டிடியூட் இந்த லாஞ்சிடியூட்ல வரப்போகுது. எல்லா மக்களையும் எடுத்துட்டு போவோம். எல்லா வெஹிக்கிளும், எல்லா அனிமல்ஸையும் அப்போ இப்போ நம்ம மனித உயிரிழப்பை பத்தி மட்டும் தான் பேசுறோம். எத்தனை காடுநிலைகள், எத்தனை இயற்கை காட்டுல இருந்த மிருகங்கள் எத்தனை போயிருக்கு. நம்ம மனுஷங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அனிமல்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வாழறதுக்கு இல்லை வேத விஞ்ஞானம். ஒவ்வொரு உயிரினத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இருக்குன்னா அது இது மட்டும்தான். உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன். ஹரிகேன் ஜோன்ல போயிட்டு டிராபிக்கல் வெதர் ரெசார்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சேஞ்ச் பண்றாங்க. அதுக்குதான் உங்களோட கெப்பாசிட்டி. த லேட்டஸ்ட் சேட்டலைட், த லேட்டஸ்ட் இது கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஸ்டிமுலேட் பண்ணி இருக்கிற டேட்டா வச்சு பண்ணும்போது அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன் அவங்களுக்கு திறமை இல்லையான்னு இல்லை. அவங்க டிபெண்ட் பண்றது அதிகபட்சம் பண்ணுற லாஸ்ட் 60 வருஷம் டேட்டா தான். அதுக்கு முன்னாடி இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய சென்டரே கிடையாது. சேட்டலைட் இமேஜஸே கிடையாது. ரேடார் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ த மோர் இப்பவுமே பார்த்தீங்கன்னா கடல் உலக பரப்புல கடல்ல வந்து லெஸ் தேன் 5% 10% தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. உலகமே 75% கடலால சூழப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ மினிமல் வச்சுக்கிட்டு எங்களால் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறது ஒத்துக்கிற அது ஒரு முயற்சி. அந்த முயற்சி நான் டிஸ்கரேஜ் பண்ணேன். இன்னொன்று இருக்கே பேரலா, அதை விட பெஸ்ட். இதை யூஸ் பண்ணுங்களேன். அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவுக்கு இதை வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு பீரியடருக்கு அப்புறமும் 26,000 கோடி 25,000 கோடி செலவு பண்ண, 40,000 கோடி செலவு பண்ணுன்றதை விட ஒரு 2 கோடியில இருந்து 5 கோடியில இதை வந்து முடிச்சிடலாம். ஒரே வருஷம் 2 வருஷம் மிஞ்சி பண்ண 20 கோடின்னு வச்சுக்கோமே. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு. 100 கோடி வச்சா கூட இவங்க வருஷம் பண்ற செலவுல இது ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய ஆதங்கமே அதான். 2018 கஜா சைக்ளோன், 2015 சென்னை வெள்ளம், 2023 சென்னை வெள்ளம், அப்புறம் 21, 22 எல்லாமே கரெக்டா சொன்னீங்க நீங்க. இல்ல அதுக்கு என்னன்னா இப்ப நான் வந்து வளர்றேன்னு சொல்ல முடியாதபடிக்கு ட்ராக் ரெக்கார்டே இருக்கு. அப்ப இதை எடுத்து சாணக்கியா. ஆமா, ப்ரூஃபோட சாணக்கியா. நானுமே என்னோட முயற்சியில என்னோட ஃபோர்காஸ்ட் வந்து அகாடமியான்ற இடத்துல போடுறேன். ஐ கேனாட் கோ அண்ட் சேஞ்ச் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ். ஸோ அவைலபிளா இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண? உலகத்துல எந்த விஞ்ஞானமும் பண்ண முடியாது. ஒரு கத்துக்குட்டியால பண்ணதுன்னா அந்த விஞ்ஞானத்தோட வீரியம் எவ்வளவு வசதி. அந்த விஞ்ஞானத்தை தானே ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன். இப்போ இந்த 22 இருந்து 22 ஒரு பேர் இழப்பு வந்தது. நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம். பப்ளிக் டெட் போல மைண்ட் யூ. 23ஆம் தேதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வார்ன் பண்ணாங்க. தே டோன்ட் வாண்ட் டு பேனிக் த பப்ளிக்.
ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க ஐஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. வாட் எவர் ஸ்டேட் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்டாக்கோ 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் வித்தியாசம். அது ட்ரிகரிங் பாயிண்ட். நம்ம ஆக்டிவா இருப்போமே, ஜனங்களை வந்து ஒரு சேஃப்டி எடுத்து கொடுப்போம். அட்லீஸ்ட் தண்டோரா போட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீ போல, நீ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலான்ற மாதிரியா, ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், பப்ளிக் கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஒண்ணுமே பண்ணல. இயற்கை சூழ்நிலை இது உடனே குளோபல் வார்மிங்னு வந்துருவாங்க அடுத்த ஒரு குரூப். இந்த குளோபல் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அர்பனைசேஷனும் ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்கல்ல. மலைகள் வந்து வணிகமயமாக்கி அதிக ரெசார்ட்ஸ் கட்டுறது, டூரிசம்ன்ற பேர்ல மரத்தை அழிப்பது, வெட்டுவது, இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு ஒவ்வாத வழியில வளர்ச்சின்ற பேர்ல செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பிற நாட்கள்ல வந்து ஏதாவது ஒரு அதீத மழை பெய்தால் தாக்கு பிடிக்க முடியாத நிலைக்கு அவ்வளவு வலிமையான மழையவே உண்டாக்குது அப்படின்னு ஒரு பார்வை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்கல்ல. ஆமா, அது வந்து அதுதான் சொல்றேன், இரெஸ்பான்சிபிளா இருக்கிறது பிளான் அப்ரூவல் ஸ்டேஜஸ்ல இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சுதான். இப்போ ஊட்டியில நீங்க போய் சாங்ஷன் வாங்கினா நிறைய இதெல்லாம் வந்தாச்சு. பட் இட் ஷுட் பி ஆல் த்ரூ த கண்ட்ரி, நாட் டு ஸ்பெசிபிக். இப்போ அப்படியுமே பாத்தீங்கன்னா, நான் வந்து ஊட்டியில வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இடம்லாம் இருக்கு, அவங்க இடத்துக்குலாம் போயிருக்கேன். நிறைய இடத்துல அன்சைன்டிபிக்கா இருக்கு. ஒரு பெரிய நில சரிவு வந்ததுன்னா ஆள் செத்து போக மாட்டாங்களா இருக்கும், பட் அவங்க ப்ராப்பர்ட்டி will be ruined. ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு இப்போ வந்து ஒரு பில்டிங் இப்பவே பாத்தீங்கன்னா சென்னையில வந்து சிஎம்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, 3 மாடி வரைக்கும் கட்டுற பில்டிங் 6 கிச்சனுக்குள்ள இருந்ததுன்னா கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வேண்டாம். அது என்ன சயின்டிபிக் கான்செப்ட் புரியல. நீ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணுங்கன்ற. மெட்ராஸ் ஹஸ் பிகம் ஓவர் க்ரோன் பார்க்கிங் லாட். எல்லா தெருலையும் 20 கார் இருக்கணும்னா 50 கார் நிற்கிறது, வீட்டுல உள்ள கார் விற்க முடியல, வெளியில் விட்டுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றத்துலையுமே டெவலப்மெண்ட் ஆம்சார் ரூயினிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வெளிநாட்டுலாம் வந்து ரோடு நல்லா இருக்கு அப்படின்னா 99% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு த கவர்மெண்ட். அதனால அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடம். இங்க நம்ம ஊர்ல 1000 வருஷமா இருக்கிற நகரங்கள், சிற்றூர்கள், அங்க போயிட்டு நான் ரோடுக்காக வீடு எடுக்கிறேன்னா அது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ புதுசா பண்ற இடத்துல இந்த நாம்ஸ்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு பண்ணலாம். அது பண்ணல. மழைநீர் வடிகால் இது எல்லாமே பண்ணல. தென் இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு பணம் வருது, ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிசார்ட்ஸ்ன்னு கட்டிட்டு போறாங்க. அந்த ரிசார்ட்ஸும் வருஷத்துல 1 வாரமோ 10 நாளும் வந்து தங்குற குரூப் தான். பட் அல்டிமேட்டா அங்க ரூயின் ஆக போறது அங்க நேட்டிவ் பீப்புள் தான், who are going to manage the show. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் டெவலப்மெண்ட் நாம்ஸ் வைக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். என்னன்னா உன்னோட சேஃப்டிக்கு தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை. அண்ட் இந்த மாதிரியா வெதருமே இந்த ஆல்டிடியூட்ல நடக்கும் அப்படின்னு சொல்ற மெக்கானிசம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏர் பொல்யூஷனை பத்தி கூட என்னோட ஃபோர்காஸ்ட் வார்னிங் இருக்கு. அண்ட் இந்த வெயிலை பத்தி சொல்லும் போது அடுத்த 2027 வரைக்கும் கிரேடியண்டா ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகும்னு சொல்றேன். ஸோ 1 வருஷம் 2 வருஷத்துக்குலாம் சொல்லலை, தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இருக்கும்போது இந்த விஞ்ஞானத்தை தயவு பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எங்கிட்ட இருந்து பிடிக்கிட்டுங்க, நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க. எனக்கு ஒரு பைசா கொடுக்கணும், ஒரு மண்ணு பண்ண வேண்டாம். ஐ வில் ஸ்டிக் வித் தம் டு என்னுடைய கான்செப்ட் என்ன, இது எப்படி அடுத்த லெவலுக்கு எட்டு போனோம், அது எப்படின்றது. நான் தான் சொன்னேன், குளோபியே வந்து 9 பார்ட்டா பிரிச்சு அடுத்த லெவல் ரிசர்ச் கொண்டு போறதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது. தெராஸ் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா வேணும்னா கூட ஈச் அண்ட் எவ்ரி டேக்கு டவுன் பண்ணணும். நான் 360 நாள் டவுன் பண்ணணும்னா ஒவ்வொரு லொக்கேஷன் எவ்வளவு வேலை பண்ணணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு டீமா பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெமுனரேஷன் கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ணும்போது மேக்சிமம் 2 இயர்ஸ் உலகத்துக்கு டைம் டேபிள் கொடுக்கலாம். இப்போ வந்து ஹை ஆல்டிடியூட் பிளேசஸ் வந்து மழை ஒரு அதிகமான மழை இருக்கும், வெள்ளம் வரும். யூரோப் ஃபுல்லா இந்த சீசன்ல அவ்வளவு மழைகள் எல்லாமே ஆல்ப்ஸ் அண்ட் ஆல்ப்ஸ் ரிலேட்டட் லொகேஷன்ஸ், பிளெயின்ல கிடையாது. மைண்ட் யூ, மழை பெஞ்சது சென்னையில சிட்டியில வெள்ளம் வந்த மாதிரியே அங்க ஒரு பிரான்ஸ் பாரிஸ்ல வெள்ளம் வந்தது அப்படின்னு சொன்ன போல வந்திருக்க வெள்ளம் எல்லாமே ஆல்ப்ஸ்ல இருந்து வந்திருக்கு, அதோட இதுல இருந்து வந்திருக்கிறது. ஸோ அங்கேயும் நிலச்சரிவா இருக்கு, அங்கேயும் உயிரிழப்புகள் இருக்கு. அங்க வந்து 10 பேர் செத்து பண்ணாலும் இந்தியாவில் 1000 பேர் செத்து போறதுக்கு சமம். ஏன்னா நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி, அங்க டென்சிட்டி கம்மியா இருக்கும் போதே அந்த அளவுக்கு உயிரிழப்பு உண்டாக்கிறதுக்கு வெள்ளங்கள் நடந்திருக்கு. அதனால ஒரு வெதர் சொல்றதுன்றது சும்மா ரிப்போர்ட்டிங் தான் சார் பண்றாங்க. ஆனஸ்டா சொல்றேன், தே ஆர் நாட் டூயிங் வெதர் ஃபோர்காஸ்டிங், தே ஆர் டூயிங் ப்ரெடிக்ஷன் அண்ட் வெதர் ரிப்போர்ட்டிங். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா சின்சியரா ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்க டிபெண்ட் பண்ணிருக்க சயின்ஸ் அவங்களை லெட் டவுன் பண்ணுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சின்சியரா வேலை பண்றதுக்கு யாரா இருக்கீங்க, பட் ஆனா நீங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க டூல வந்து சரியா இல்லை.
ஒரு பஸ்ஸுக்கு வந்து ஒரு மாருதி 800 இன்ஜின் போட்டா எத்தனை பேர் எடுத்துன்னு போகும்? ஸோ அது மாதிரி there are certain areas the government should definitely இப்படி பண்ண முடியும் அப்படின்றது. அதான் சொன்னேன், திருப்பி திருப்பி இவருக்கு ஃபால் பேக் கொஷின் நல்லா இருக்கு, அதை அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபால் பேக் கொஷின் நான் சொல்றது ரிலையபிள் பேக்ரவுண்ட் டேட்டா. இப்போ வந்து ஒருத்தர் புதுசா வேலைக்கு எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஏற்கனவே 10 கம்பெனில இருந்துட்டு வந்திருக்காரு, இப்போ 14 கம்பெனிக்கு வர்றாரு. அந்த 10 கம்பெனிலையும் அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 4 கம்பெனில எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, why he is changing for the new job. அது மாதிரியா நம்மளுக்கு இந்த வெதர் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் கேட்டாஸ்ட்ராஃபிக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எஃபிமெரிஸ் இருக்கு. எஃபிமெரிஸ்னு ஜோதிடமான்னு சொல்லிட்டுவாங்க. இன்டர்பிளானட்டரி ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்ற சயின்ஸ் தான் வேதிக் சயின்ஸ். ஜோதிடம் வேற, மெட்ரியாலஜி வேற. ஆனால் தயவு பண்ணி திருப்பி திருப்பி நான் ரிக்வஸ்ட் பண்றேன், 22ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 28ஆம் தேதி ஆகஸ்டுக்குள்ள இன்னும் ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ராஃபி இருக்கு. இதுல நீங்க மோர் ஸ்பெசிபிக்கா, இன்னும் ஸ்பெசிபிக்கா எந்தெந்த இடத்துல இது மாதிரி ஆபத்துகள் அதுதான் சொல்றேன். ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ், வெஸ்டர்ன் கார்டு, தமிழ்நாட்டு நடந்ததுன்னா மலைச்சரிவு, தமிழ்நாட்டோ கர்நாடகாவில் நடந்த மலைச்சரிவு, குஜராத் கிட்ட போயிடுச்சுன்னா பூகம்பம், அதுவுமே ஷாலோ பூகம்பம். அதாவது 5.5 6 இருந்தா கூட பரவாயில்ல, பட் டேமேஜஸ் வில் பி மோர். புரிஞ்சுங்க. இது வந்து இஃப் ஐம் கரெக்ட் வந்து 2004 5லயோ கிறிஸ்துமஸ் சமயத்துல ஈரான்ல ஒரு எர்த்குவேக் வந்தது. கிட்டத்தட்ட அது மாதிரியா 5.61 தான் அந்த எர்த்குவேக். அதுல கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல உயிரிழந்தார்கள். இப்ப நான் வந்து சொன்ன திருப்பியும் நான் வந்து நெகட்டிவா பேசல, நான் பாசிட்டிவா பேசுறேன். தற்காத்துக்குள்ள 3 வாரத்துக்கு மேல டைம் கொடுத்துட்டேன். இந்த 3 வாரத்துல சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருக்க பிரில்லியன்ட் இன்ஜினியர்ஸ் கேன் பின் பாயிண்ட் த லொகேஷன் அண்ட் செட் அன் எக்ஸாம்பிள் டு த வேர்ல்ட். புரிஞ்சுங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், இப்ப டேட் 22ஆம் தேதி, we are sitting on the 2nd. 20 நாள் இருக்கு. 20 நாள்ல கடைசி இப்ப லாஸ்ட் 5 days 17ஆம் தேதியில இருந்து அது ரிகவரிக்கு அந்த டீம் ஒர்க் பண்றதுக்குன்னு விட்டுட்டா கூட 15 நாள் இருக்கு. 15 நாள்ல ரொம்ப ஜம்முன்னு வேலை செய்ய முடியும். பிரில்லியன்ட் பீப்புளா இருந்தார். நான் வந்து 1 வருஷத்துல அனலைஸ் பண்ற விஷயத்த அவங்க 1 மணி நேரத்துல பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பீப்புளால இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா இப்ப வந்து அடுத்தது எப்போன்னு தெரியறதுக்கு டேட் இல்லை, அடுத்த வருஷம் இருக்குன்னா ஒரு லெத்தாஜி வந்துடும். இந்த மாசமே இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. நீங்களும் உங்களுடைய பாண்டே சார் மூலமாவோ யாரை ரீச் பண்ணமோ, எந்த விதத்தை ரீச் பண்ணமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்டா எடுத்து பண்ணட்டும். We are going to send a fantastic message to the world. Please, தயவு பண்ணி என்னோட ரிக்வஸ்ட் என்னதான், நடந்த பேருக்கு என்னென்ன காம்பன்சேஷன் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், திருப்பி நடக்காம பண்ணலாம். ஆனா இப்ப வரப்போறதுக்கு என்ன பண்ண போறோம்? டேட் சொல்லியாச்சு, லொகேஷன் எனக்கு கஷ்டம்னு சொல்றேன். ஐ எம் ஹைலைட்டிங் த லொகேஷன் ஆல்சோ. ஜோன்ல தான் இருக்க போகுது. இந்த ஜோனுக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஐ எம் வில்லிங் டு கிவ், நான் எப்படி சொல்றதுக்கு ஐ எம் கிவிங் யூ டேட்டா. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா 27ஆம் தேதியில 4ஆம் தேதி வரைக்கும் நிலச்சரிவு இருக்குன்னு கொடுத்துருக்கேன். 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வயநாடுல நிலச்சரிவு, உத்தராகண்ட் நிலச்சரிவு, அந்த நார்தர்ன் ரீஜன் ஃபுல்லா நிறைய இடத்துல நிலச்சரிவு நடந்திருக்கு. பத்ரி கேதார் போற ரோட்ல இருந்து எல்லாத்தையும் நடந்திருக்கு. எல்லாமே ஏன் இந்த நேரத்துல நடக்கணும்? It could have happened before 27. It could have happened after 4th. ஏன் இப்ப நடக்கணும்? That is where the interplanetary struggle comes into play. அவங்கள பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்க கண்ணை கட்டிட்டு இருட்டுல காட்டுல போயிடுவாங்க. எங்க பள்ளம் விழுந்து தெரியாது, முட்டிட்டு வந்துட்டு நான் விழுந்துட்டேன் நீ விழாத வான்னு பின்னாடி சொல்ல முடியும். பட் விழுந்ததுக்கு அப்புறம் சொல்றதுக்கு உனக்கு உயிர் இருக்கணுமே. சோ அதனால தயவு பண்ணி this is an opportunity, please exploit it, please exploit it, please exploit it. குவைட் அலார்மிங் சார். ரொம்ப நன்றி இத்தனை நேரம் வந்து பேசி. எனக்கு வந்து இத்தனை வருஷம் என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்ததுன்னு நீங்க சொல்லும் போதோ இல்லைன்னா அந்த சேனல்ல சொல்லும் போதோ எனக்கு அவமானமா இருக்கும். இப்ப 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரப்போற ஈவெண்ட்டுக்கு நாங்க ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்தோம், அதனால இத்தனை பேரை சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்குதான் நான் சந்தோஷப்படுவேன். அது வரைக்கும் தமிழக முதல்வர் வந்து வருவாய் பேரிடர் சார் தயவு பண்ணி சார் நான் இந்த தயவு பண்ணி பொலிட்டிக்கல் யாரையுமே கொண்டாதீங்க. There are irresponsible people. 22 3வது வருஷம் அவ்வளவு புலம்பிருக்கோம்.
40,000 கோடி வெடி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு ஜிஎஸ்டி பணம், வரி பணம், இன்கம் டேக்ஸ் பணம், அந்த பணம் இந்த பணம் தான் நோட்டை அடிச்சு கொடுக்குறாங்க. தயவு பண்ணி எந்த பொலிட்டிக்கல் நேமும் கொண்டு வராதீங்க இன்டர்வியூல. இஃப் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் தே ஷுட் லிசன் டு எ பர்சன். அவன் வளர்றானா இல்லையான்னு பார்த்து வாயை அடைக்கணும். இது சரியான மெத்தட் கிடையாது. தயவு பண்ணி let us not bring anybody's name. Everybody has a responsibility. அதனால இப்ப ரிக்வெஸ்ட் பண்றது என்ன, I have given you a date. I have given this is going to be a catastrophe. 2 லொகேஷனுக்கு விவரண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க சவுத்ல நடந்ததுன்னா நிலச்சரிவு, குஜராத் வரைக்கும் போயிடுச்சுன்னா இட்ஸ் பூகம்பம். புரிஞ்சுங்க. ஸோ அதனால இதை தயவு பண்ணி அரசாங்க லெவலில் எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணி, இந்த இன்டர்வியூவே நான் ஜாஸ்தி பேசுனா என்ன கிறிஸ்பா எடிட் பண்ணாம பண்ணி, ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது கிடையாது. நான் என்னுடைய ட்விட்டர்ல போட்டிருக்கேன் இந்த மாதிரி நிலச்சரிவை பத்தி, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருக்கேன், பிஎம் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் வந்தது 2023 சரி 2020 எதுலையுமே ஒரு 0 ரெஸ்பான்ஸ். ஓகே சரி, நான் ரொம்ப என்னோட ஆதங்கத்தை கொட்டுறத மாதிரி தோணுது. எனக்கு உயிரிழப்புகளை கேட்கும்போது ரொம்ப வருது. எத்தனையோ இன்னசென்ட்ஸ் போயிருப்பாங்க, பாரம்பரியமா அந்த தலைமுறையா வாழ்ந்த குடும்பம் போயிருக்கும், அதெல்லாம் திருப்பி கிடைக்காது. பாப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி இத்தனை நம்மோட இணைந்து பேசியதுக்காக. ஓகே, வணக்கம், தேங்க்யூ.